வணக்கம் ஓவியா. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை நகரம் முழுவதும் வெடித்த பட்டாசுகளால் பெருமளவில் குப்பைகள் குவிந்தன. ஆனால் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சுத்திகரிப்பு நடவடிக்கையால் ஒரே நாளில் 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிப்பதற்கு அரசு நேர கட்டுப்பாடு விதித்திருந்தது. அதன்படி காலை மற்றும் மாலை தலா 1 மணி நேரம் என மொத்தம் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதையும் மீறி அக்டோபர் 19ஆம் தேதி இரவு முதலே பல தெருக்களில் பட்டாசுகளை வெடிக்க தொடங்கினர். இதனால் சென்னை நகரம் முழுவதும் தெருக்களில் வெடித்து சிதறிய பட்டாசுகளின் குப்பைகள் பெருமளவில் குவிந்தன. இந்த குப்பைகளை அகற்றும் பணிகளில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக சென்னையின் வழக்கமாக ஒரு நாளுக்கு 5500 மெட்ரிக் டன் குப்பைகள் சேகரிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தீபாவளி நாளில் அதனுடன் கூடுதலாக 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை ஆலந்தூர் மண்டலத்தில் 6.89 மெட்ரிக் டன்னும், பெருங்குடி மண்டலத்தில் 6.3 மெட்ரிக் டன் என மொத்தம் 60 மெட்ரிக் டன் குப்பை கழிவுகள் மாநகராட்சி ஊழியர்கள் தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சேகரிக்கப்பட்ட பட்டாசு குப்பைகள் கும்மிடிப்பூண்டி, பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் மாநகராட்சி கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு முறையான புனர்வினை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மாநகராட்சி சார்பில் தினசரி சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஓவியா.